ஜெபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, துதிக்கிறேன்ப்பா. ஏசப்பா, காலை பொழுதிலே என்னுடைய சமூகத்தில் வருதுங்கத்தாவே. காலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறவன் சொல்லியிருக்கிறப்பா. இந்த காலை வேளையிலே உண்மை தேடுகிறவனான ஸ்லாக்கியத்தை தந்தைக்காய் கொடி ஸ்தோத்திரங்கத்தாவே. கத்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே, நேசுராஜனே, உமக்கு தோத்திரம் 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 கொடி தோத்திரம் ஐயா. நாங்கள் மண்ணான மனுஷர்கள், மாம்ச சிந்தை உடையவர்கள் கத்தாவே. எங்களில் உள்ள மாம்ச சிந்தையை எடுத்து போடுங்க, ஆவியின் சிந்தை தாங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆள்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன் கத்தாவே. முற்றிலும் உமக்கு தருகிறோம் கத்தாவே. எங்கள் ஆத்மாவை தருகிறோம், எங்கள் ஆவியை தருகிறோம், எங்கள் சரீரத்தை தருகிறோம் கத்தாவே. நீர் வாசம் பண்ணி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் கத்தாவே. தகப்பனே, உமக்கு நன்றி. இந்த வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு வசனத்தை பிட்டு தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களின் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பான ஜேடிகே மேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். நம்ம ஒவ்வொரு வாரமும் காலையில் 8லேருந்து 8:30 வரைக்கும், வெள்ளிக்கிழமை எல்லா வாரமும் 8 மணிக்கு 8லேருந்து 8:30 வரைக்கும் தேவனுடைய வசனங்களை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். பழைய காலங்களிலே 2019 இருக்குது நம்முடைய மெசேஜ். அவ்வளோ அதிகாரம் நம்ம முடிச்சிருக்கோம். அந்த ஆகமங்கள் 5 முடிச்சிட்டோம். எப்படி முடித்தேன்னு எனக்கே தெரியாது. ஆனாலும் பிரசங்கத்தை நான் பண்ணியிருக்கிறேன். 187 அதிகாரம் அந்த ஆகமங்களில் 5 ஆகமங்களும் நம்ம முடிச்சிருக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம், ஒரு பிரசங்கத்தில் ஒரு அதிகாரம், வசனத்தின் வாயிலாக மட்டும் நம்ம அறிகிறோம். வேறு ஓமைகள், இயேசுவானுடைய ஓமைகள் நம்ம ஞாபகப்படுத்தியிருக்கோம். அது பார்த்தால உயிர்த்தெழுதல் நம்ம பிரசங்கிச்சிருக்கோம், பாடுகள் நம்ம பிரசங்கித்திருக்கிறோம், 4 சுவிசேஷத்தெல்லாம் பிரசங்கித்திருக்கிறோம். ஆனாலும் பழைய ஏற்பாட்டை நம்ம நினச்சி அறிய வேண்டியிருக்கு. பழைய ஏற்பாட்டில் நம்ம ஆத்மாவுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆகமங்கள் 5 மோசே எழுந்தது. தேவன் ஆதி முதல் அந்த வரைக்கும் செய்கிற கிரியைகளை மனுஷன் வந்தேன்னா கண்டுபிடியான் இருக்கு. நம்ம அறியணும். தேவன் இப்பொழுது என்ன செய்கிறார், இப்பொழுது அவர் ஒவ்வொரு காலங்களிலே தேவன் செய்கிறார். மனுஷன் மாறிடுவான். ஒரு நாளே அவன் நாள் இல்லாமல் போயிடும். மனுஷனுடைய ஆயுசு 70 வருஷம், பலத்தின் மீது நாள் 80 வருஷம். ஆனால் அந்த வேதம், சத்திய வேதம் எவ்வளோ ஆண்டுகளும் தெரியுமா? தெரியவே முடியாது. ஆனாலும் நமக்கு என்ன செய்யணும்னா, ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செஞ்சுருக்காருன்னா, ஒரு 6000 வருஷ சரித்திரம், ஆதாம் முதல் அந்த வெளிப்படுத்தல் வரைக்கும் நமக்கு என்ன செய்யறாருன்னா அந்த வேதத்தில் எழுதி வந்திருக்கிறார். ஆபிரகாம், அதாவது ஆதியாகமும் வித்தின் புஸ்தகம், வெளிப்படுத்தல் அறுவடையின் புஸ்தகம். நம்ம அறுவடையெல்லாம் பார்க்குறோம். ஒவ்வொரு வசனத்துக்குள்ளே ஒவ்வொரு வசனம் இருக்கும். வசனத்துக்குள் வசனம், சக்கரத்துக்குள் சக்கரம் இருக்கிற மாதிரி ஒரு வசனத்துக்குள்ள வசனம் இருக்கும். அது எல்லாமே வேதம் மட்டும்தான் ஒரே ஞானத்தில் எழுதப்பட்டது. அவங்க எழுதுனது நிறைய பேர் இருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்தது ஒரே ஆவியினால் எழுதப்பட்டனால மாறுபட்ட கருத்தே அதில் கிடையாது. ஒரு வசனத்துக்குள்ளே நிறைய இருக்கும். நம்ம எல்லாம் படிச்சிருந்ததுனால நம்முடைய சிந்தனையில் அது இருக்கும். சிந்தனையில் நம்ம ஆண்டவரை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். நம்ம இதயத்தில் எழுதியிருக்கு. என்னுடைய பிரமாணங்களை அவர் இதயத்தில் எழுதுவேன். பிரமாணம் பூரா நம்முடைய கிறிஸ்தியனுடைய ஆவியின் பிரமாணம். பாவம் மரணம் என்ற பிரமாணத்தில் என்னை விடுதலை ஆக்கிட்டு ஆவியில் தான் அவரை நம்ம செவிக்கணும். உள்ளான மனுஷனில் அவரை செவிக்கணும். அது நம்ம இருக்கால எழுதுவேன்னு சொல்லியிருக்கார். என்னுடைய பிரமாணங்களை எழுதுவேன்னு புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் எழுத்தின் மூலமாக இருந்து தான் புதிய ஏற்பாட்டில் இதயத்தில் எழுதார். எழுத்துக்கொள்ளும் ஆவி உயிர்ப்பிக்கும். அப்போ நம்ம இது என்ன, வேத வாக்கியங்கள் எல்லாம் அறிய வேண்டியிருக்குது. எல்லாம் தெரியணும். எல்லாம் தெரிஞ்செல்லாம் ஒரு பரீட்சையில் போய் உட்கார்ந்து எழுத முடியும். உனக்கு தேவன் தந்த ஞானத்தில் எழுத முடியும். அதில் புல் மார்க்கோ குறைய மார்க்கோ அது தேவன் தான் போடணும். நம்ம அறிஞ்ச அளவின்படி நம்ம அறியணும். அதனால் நம்ம பிரசங்கிக்கிறோம். வசனத்தை நம்ம மூடி வைக்கலை, அதை நம்ம விதைக்கிறோம். அது ஏற்ற காலங்களிலே பலன் கொடுக்கும். ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் கொடுக்கும். தெரியாமல் இருக்கக்கூடாது. நமக்கு தெரியாமல் வேத வசனம் மட்டும் நம்மளுக்கு படிக்காமல் இருக்கக்கூடாது. அதெல்லாம் உனக்கு என்ன, ஆத்மா வளரும். சாப்பாடு சாப்பிட்டா சரீரம் வளரும். ஆவின்னா தேவனோடு நம்ம உறவாடுறதெல்லாம் நம்முடைய ஆவியில் வளரணும். ஆத்மா வளரணும்னா வேதத்தை நம்ம தெரியணும். வேதத்தின் அறிவு நம்மகிட்ட வீசணும். அதில் தான் நம்ம ஆத்மா வளரணும். அதனால் நம்ம வேதத்தை என்ன சொன்னால், இந்த அதிகாரம் தெரியுமான்னுலாம் இருக்கக்கூடாது. படித்தது மேலே படிச்சுக்கிட்டே இருக்கணும்.
கற்றது கைமண் அளவுங்க மாதிரி கல்லாத உலகம். நம்ம கொஞ்சம் தான் அள்ளி சாப்பிட முடியும். புத்திமானோ அதை மொண்டு எடுக்கிறான் இருக்கு. மொத்தமாக ஒரு கிணத்துல உள்ள தண்ணியை கோர முடியாது. நம்ம சின்ன பட்டையை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம கோர முடியும். புத்திமானோ மொண்டு எடுக்கிறான். ஆழமான ஜலம் போன்றது. அது நம்ம தேவனுக்கு கொடுத்த அளவின்படி நம்ம வேதத்தை அறையிற வருகிறோம். வசனத்தை விட்டு வெளியே போக மாட்டோம். எல்லா சித்தாந்தங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம மனுஷனுடைய நாலேஜில் அந்த ஏஐ நாலேஜின்னு மாதிரி வந்துட்டு இருப்போம். அதுவாக செய்யும். ஃபோன்லேயே அதுவாக ஏஐ தொழில்நுட்பம் வந்துட்டு அதே மாதிரி நம்ம யோசனைகள் செய்யும். நம்ம அதுக்கெல்லாம் கீழ்ப்பற்றக்கூடாது. தேவன் நம்மளுக்கு எப்படி கிரியேட் செய்கிறார், அவர் நம்மளோட எப்படி அசைவாடுகிறார் எல்லாமே நம்ம அறியணும். அது மனுஷன் நம்ம தான் அறிய முடியும். ஒருத்தர் சொன்னதுனால அறிய முடியாது. நம்ம வேத வாக்கியங்களை அறிந்து போகும்போது நமக்குள்ள உள்ளான மனுஷனில் தேவன் எப்படி கிரியை செய்கிறாருங்க நம்ம அறிஞ்சிக்கலாம். நம்ம பழைய ஏற்பாடில் யோசுவாவுக்கு வந்துட்டோம். அதாவது 5 ஆகமங்கள் முடிஞ்சு யோசுவா கடைசி அதிகாரம் இன்னைக்கு நம்ம அதில் வந்து 7 அதிகாரம் போன வாரத்தில் முடிச்சுட்டேன். இன்றைக்கி 8ஆம் அதிகாரத்துலேருந்து அந்த வசனம் அந்த அதிகாரம் முழுவதும் பண்ணி முடிக்கிறேன். அதற்கு பின்பு உங்களை யோர்தானுக்கு அப்புறத்திலே குடியிருந்த எமோரின் தேசத்துக்கு கொண்டு வந்தேன். அவர்கள் உங்களோட யுத்தம் பண்ணுகிற போது அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தேன். அவர்கள் தேசத்தை கட்டி கொண்டீர்கள். அவர்களை உங்கள் முகத்தில் நின்று அழித்து விட்டேன். இல்லை எப்படின்னா, அவங்க எகிப்திலேருந்து தாண்டி வந்துட்டாங்க. எகிப்திலேருந்து அந்த செங்கடலை தாண்டி வந்து அதை வந்து கடைசி அதிகாரத்தில் எல்லாமே சொல்கிறேன். இஸ்ரேல் ஜனங்களுடைய அவங்க கானான் தேசத்து வரையில் எகிப்திலேருந்து புறப்பட்டதுலேருந்து கானான் தேசத்து வரைக்கும் இது 24 அதிகாரம் இருக்குது. இது யோசுவா எழுதினது. யோசுவாவும் காலேப்பும் தான் அந்த கானான் தேசத்தில் பிரவேசித்தார்கள். அவன் கடைசி காலம் வந்துட்டு. அதனால் இவன் எல்லாருமே சொல்கிறான் ஜனங்களுக்கு, அந்த இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு அந்த இதெல்லாமே சொல்லி முடிக்கிறான். அதுக்கு பின்பு அவன் யோர்தானே அப்புறத்தில் குடியிருந்த எமோரின் தேசத்துக்கு கொண்டு வந்தேன். அவர்களை உங்களோட யுத்தம் பண்ணுகிற போது அவர்கள் உங்கள் கையிலே ஒப்பு கொடுத்தேன். அவர்கள் தேசத்தை கட்டி கொண்டீர்கள். அவர்களை உங்கள் முகத்தின் துரத்தி விட்டீர்கள். அந்த எமோரின் ராஜா, பாசானி ராஜா ஓகை, அது எல்லாமே யோர்தானுக்கு இந்த சைடில் ராஜாவை எல்லாமே ஒப்பு கொடுத்தார் ஆண்டவர். தேவன் தான் யுத்தம் செய்கிறார். இவங்க எல்லாமே அந்த 12 பேர் வேகுப்பாக்கு போகிறதுனால அதில் வந்து அந்த 10 பேர் தவறான சொன்னாங்க. 2 பேர் 10 பேர் வேகம் பார்க்கும்போது மற்ற 8 பேர் தவறாக சொன்னாங்க. 2 பேர் மட்டும் நல்லா தான் சொன்னாங்க, யோசுவாவும் காலேப்பும். அதனால் அவன் தான் அதை நான் சுதந்திரிக்கிறான். காலேப்பு சுதந்திரிக்கிறான், யோசுவா சுதந்திரிக்கிறான். மற்ற ஜனங்கள்லாம் பின்னால் வந்த ஜனங்கள், பின்னால் உள்ள ஜென்ரேஷன், அவங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறான். யோசுவா சொல்கிறான். அப்பொழுது சீப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபின் ராஜாவாகிய எழும்பி இஸ்ரவேலை யுத்தம் பண்ணி உங்களை சபிக்கும்படி பேயோரின் குமாரனை பீலாமை அழைத்து அனுப்பினான். அதாவது பீலையாமுக்கு அவனுடைய தேவனுடைய ஊழியக்காரன் தான். யூதாவிலே ஒரு செங்கோல் எழும்புன்னு சொன்னது அவன் தான். இயேசுவானர் குறித்து முன்னால் அவன் வந்து தீக்கு தரிசனமாக சொன்னது அவன் தான் சொன்னது. அவன் என்ன சொன்னா, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதுக்கு வரான். யார்? பாலாக்கு கூட்டிகிட்டு வரான். அதுக்கு அவன் சொல்கிறான். அது எல்லாமே யோசுவா சொல்கிறான் ஜனங்களுக்கு. பீலையாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தம் இல்லாதிருந்ததினால் அவன் உங்களை ஆசீர்வதித்தான். இவ்விதமாய் உங்களை அவன் கைக்கு தப்புவித்தேன். பார்த்தீங்களா, அந்த ராஜா பாலாக்கு ராஜாக்கள் தப்புவித்தாங்க. பீலையாம் பொய்யான இல்லை உண்மையான தேவனை சொல்கிறான், பலியிட சொல்கிறான். பாலாக்கு நிற்க இடத்துல பூரா சொல்கிறான். அவன் உண்மையை தான் சொன்னான். கர்த்தருடைய தூதன் வழியில் நின்னா நீனும் போன்னு சொல்கிறான். ஆனாலும் அவன் என்ன சொன்னா, கேட்காம வந்ததுனால அவன் உண்மையை தான் சொல்கிறான். தேவன் நம்மளை அடித்து போட்டு வர நினச்சி பயந்து போய் அவன் உண்மையை தான் சொன்னான். என்ன சொன்னா, ஆசீர்வதித்தான். அவன் ஆசீர்வதித்தான். சபிக்கு சொன்ன ஜனங்களை நீ ஜனங்கள் சபிச்சு போனன்னு சொல்லிட்டு அந்த பாலாக் ராஜா நினச்சிட்டு இருந்தான். ஆனால் இவன் என்ன சொன்னா, ஆசீர்வதித்தான். ஆனாலும் அவனை பின்னால் அவன் தவறுதான் ஒரு விதை சொல்லிட்டு போயிட்டான். உங்கள் ஜனங்க அங்கே போயிட்டு அங்கே அவங்களோட சேருங்கன்னு சொல்லும்போது தேவனுடைய கோபம் வந்ததுனால அங்கே வாதை வந்தது. ஆனாலும் இவங்க திருப்பி வந்து என்ன செய்யனா, பீலையாமையே பட்டய கறக்கினால் வெட்டி போட்டார்கள் இருக்கும். அவன் பீலையாமும் க்ளோஸ் ஆகலை. உங்களை ஆசீர்வதித்தான். இவ்விதமாய் உங்களை நான் கையிலும் தப்பு வைத்தேன். பின்பு யோர்தானை கடந்து எரிகோவுக்கு வந்தீர்கள். யோர்தானை கடந்து அந்த ஆற்றை தாண்டி எரிகோவுக்கு வந்தீர்கள். எரிகோவின் குடிகள் எமோரியர், பெர்சியர், கானானியர், ஏத்தியர், கிர்காசியர், ஏவியர், எபூசியர் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். ஆனாலும்
அவர்களை நான் உங்கள் கையிலே ஒப்பு கொடுத்தேன். தேவன் தான் யுத்தம் செய்கிறார். அந்த 7 ராஜாக்கள் பலத்த ஜாதிகளை இவங்க எல்லாமே பார்த்து பயந்துட்டு வந்தவங்க திருப்பி இவங்க யுத்தம் செய்த பிறகு தேவன் தான் எல்லாம் செய்து முடிக்கிறார். அவங்களை எல்லாருமே இவங்க கையில் ஒப்பு கொடுத்தேன்னு சொல்கிறார். ஒப்பு கொடுத்தேன். எமோரின் 2 ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லாலும் நீங்கள் துரத்தவில்லை. பார்த்தீங்களா, எமோரியர்கள் அவ்வளவு அவங்க பலசாலிகள் தான். துரத்தவில்லை. நான் உங்களுக்கு முன்பே குளவிகளை அனுப்பி அவர்கள் உங்கள் முன்னின்று துரத்தி விட்டேன். குளவி ஆண்டவர் அனுப்பிட்டார். அவ்வளோ குளவி இவங்களை கொட்டுனால அந்த எமோரியர்கள் எல்லாம் ஓடிட்டாங்க. தேவன் இயற்கையிலே வாசம் பண்ணுகிறவர். அவர் எல்லாமே செய்ய வல்லவர். இடி முழக்கத்தை உண்டு பண்ண முடியும், கல்மலை உண்டு பண்ண முடியும், எல்லாம் உண்டு பண்ணாலும் இப்போ என்ன குளவி மூலமாக அவங்களை கொடுத்துட்டார். உங்கள் வில்லால் நீங்கள் ஒன்றும் அவங்கள பண்ண முடியலை, நான் தான் அவங்களை துரத்துறேன்னு சொல்கிறார். துரத்தி விட்டது. அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசையும் சொல்கிறாரு. அந்தபடியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களும் உங்களுக்கு கொடுத்தேன். எல்லாமே அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தது பூரா யோசுவா அந்த ஜனங்களுக்கு சொல்கிறான். எப்படி சொல்கிறான்னா, நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும், பெரிய பட்டணம் எல்லாமே இவங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுதந்திரமாக கிடச்சிது. அந்நியருடைய பலங்களை சுதந்திரித்து கொண்டார்கள்ங்கிற மாதிரி தேவன் எல்லாருக்குமே அவனுக்கு கொடுத்துட்டார். உங்களுக்கு கொடுத்தேன், அவைகளில் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நல்ல திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவ தோப்பின் பலனையும் புசிக்கிறீர்கள். திராட்சை தோட்டம், ஒலிவ மரம், ஒலிவ எண்ணெய் எல்லாமே புசிக்கிறீர்கள். அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் அவங்க சுகமாக குடியிருக்கிறாங்க. தேவன் தான் வாக்களித்தார், உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரமாய் தருவேன்னு சொன்னதை தேவன் செய்து முடித்தார். அவர் வாக்கு மாறாதவர். அதை யோசுவா சொல்கிறான். ஒலிவ தோப்பின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றார். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமும் உண்மையாய் சேவித்து உங்கள் பிதாக்களின் நதிக்கு அப்புறத்திலே எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். பிதாக்கள் அந்த நதிக்கு அந்த புறத்தில் சேவிச்சாங்க, அந்நிய தேவர்களை வணங்கினாங்க. அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான். உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலே எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றி விட்டு கர்த்தரை சேவிங்கள். எகிப்தில் தேவர்களை அவங்க விற்கிறாங்க, அவங்க எல்லாமே செய்வாங்க. அவங்கன்படி செய்யக்கூடாது. நீ சொந்த ஜனங்கள், அதனால் அவங்கள கர்த்தரை தான் சேவிக்கணும். அவங்க விற்கிறவங்களை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டான்னு சொல்லியிருக்கிறாரு. நீ நமஸ்கரிக்க வேண்டாம், அது சேவிக்க வேண்டாம்னு சொல்கிறார். அது ஆண்டவருக்கு முன்பாக அருவருப்புங்கிறார், நரகலான விற்கிறேன்னு சொல்கிறார். அப்போது மனதை தேவனிடத்தில் தான் செலுத்தணும். கண்ணை மூடி இருதயத்திலே தியானம் பண்ணி தேவனை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது, இயேசுவானவரை நோக்கி பார்க்கும் பொழுது உனக்கு அந்தரங்கத்தில் இருக்கிற பார்க்கிறவன் பிதா வெளியரங்கமாக உனக்கு பயிலளிப்பான்னு சொல்கிறார். அதுதான் தேவத்துவம். அதுதான் தேவனை பற்றி அறிகிற அறிவு நம்மளுக்கு எல்லாம் தெரியும். வேத வசனத்தோடு ஆண்டவர்கிட்ட சேரணும், வெறுமனை சொல்ல சேர முடியாது. வேத வசனத்தோடு நம்ம அவர்கிட்ட நம்ம பேசணுன்னா அவர் அந்த வசனத்தின் மூலமாக நம்மளுக்கு கிரியை செய்வார். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்களுக்கு நதிக்கு அப்புறத்திலே எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை செய்யுங்கள். கர்த்தரை சேவிக்கிறதுக்கு உங்கள் பார்வைக்கு ஆகாது என்று கண்டால், அது பார்த்தீங்களா, உங்கள் பார்வைக்கு ஆகாது என்று கண்டால், கர்த்தரை செய்து ஆகாதா? கர்த்தரை செய்துதான் மெயினானது. அதான் யோசுவா சொல்கிறான், கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை செவிப்பீர்கள்? யாரை செவிப்பீர்கள்? யார் உண்மையான தெய்வம்? யார் உங்களுக்கு இந்த மாதிரி தருவா? யார் உங்களுக்கு இந்த மாதிரி வழி நடத்துவா? யார் உங்களை ஆத்மாவுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் தருவா? அப்படி சொல்கிறதுனால தான் சொல்கிறார், யாரை செவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்திலே உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்தின் குடிகள் எமோரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் எமோரின் தேவர்களை சேவிப்பீங்களா? நதிக்கு அப்புறத்தில் அவங்க செய்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாரும் வந்தால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள். எல்லாருமே நானும் என் வீட்டாரும் வந்தார், வீட்டில் உள்ள அனைவரும் நானும் என் வீட்டாரும் வந்தால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்கிறாங்க. அப்போ இது ரொம்ப முக்கியமானது. கர்த்தரை தான் சேவிக்கணும். கர்த்தரே மெய்யான தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று முழங்கினார்கள். அந்த எலியாத்திக்கு அந்த அக்னி அதை பட்சிக்கும் பொழுது கர்த்தரே தேவன் என்று அவர் நிரூபித்து காட்டினான் எலியா.
அதுதான் அதுக்கு சொல்கிறது. அதுக்கு பின்னால் இருக்குது, நம்ம இதெல்லாம் பின்னால் பார்க்க இருக்கிறோம். நானும் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே செவிப்போம் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் பிரயோத்தனமாக வேறே தேவிகளை செவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகிற காரியம் எங்களுக்கு தூரமாக இருப்பதாக ஜனங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. வேற சேவிக்கிற காரியங்கள், அந்நிய முறைப்படி செய்கிற காரியங்கள், விக்கிரகங்கள், அந்த காரியம்லாம் நம்மளுக்கு தூரமாக இருப்பதாக, எனக்கு பக்கத்திலே வரக்கூடாது, தூரமாக இருப்பதாகன்னு சொல்கிறாங்க. ஜனங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. அது எல்லாம் உலகத்தில் உண்டு, ஆனாலும் அது ஒன்றை ஒட்டக்கூடாது, தூரமாக இருப்பதாக. நன்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நம்முடைய பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழிகளிலும் நாம் நடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாய கர்த்தர் தாமேன்னு சொல்கிறார். தேவன் தான் உங்கள் நாள் வரைக்கும் உங்களை காப்பாற்றினார். எல்லா வழியிலும் நிறைய வழி, அவங்க பள்ளத்தாக்கில் சண்டை, அங்கே சண்டை, நிறைய வழி, எல்லாமே கர்த்தர் தான் காப்பாற்றினான்னு சொல்கிறாங்க. எகிப்தில் அடையாளங்களை எல்லாம் பார்க்குறாங்க. ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாய கர்த்தர் தாமே. தேசத்திலே குடியிருந்த எமோரியன் முதலான சகல ஜனங்களும் கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்தினாரே. ஆகையால் நாங்களும் கர்த்தரையே செவிப்போம், அவரே நம்முடைய தேவன் என்றார்கள். ஜனங்கள் எல்லாரும் அந்த கோத்திரத்தை எல்லாம் கூட்டு வந்து அவன் சொன்னதுனால நாங்கள் கர்த்தரையே தான் செவிப்போம் சொன்னான். சாவருக்கு முன்னால் அவன் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே நான் போகிறேன் என்று அந்த யோசுவா சொன்னான். அப்போ உனக்கு இவங்க எல்லாமே இவங்களுடைய, நீங்கள் எகிப்தில் எப்படி இருந்தீங்க, நதிக்கு அப்புறம் எப்படி ஜெயிச்சிங்க, எல்லாம் ரத்தன சுருக்கமாக அந்த 24 அதிகாரத்தில் இருக்குது. யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரை செவிக்க மாட்டீர்கள் என்று மாட்டீர்கள், அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் எரிச்சல் உள்ள தேவன், அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் எரிச்சல் உள்ள தேவன். கோபம் வரும் சில நேரத்தில். சில ஆட்களுக்கு அடிக்கடி சில கோபம் வருதுன்னா அவங்ககிட்ட உண்மை இருக்குன்னு அர்த்தம். உண்மையில் ஆள் கோபப்பட மாட்டான், உண்மை உள்ள ஆள் தான் கோபப்படுவான், பிறகு திருந்திடுவான். ஆனாலும் என்னென்னா எரிச்சலாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். அது எல்லாமே சகிக்கணும். இந்த உலகத்தில் நிறைய வரும், நிறைய நம்ம சுமக்க முடியாத பாறை மாதிரி வரும்போது நம்மளுக்கு என்ன கோபம் வரும். தேவனை நம்மளுடைய சாயலில் தான், அவருடைய சாயலில் நம்மளை படைச்சிருக்கிறார். அதனால் நமக்கு அந்த சுபாவம் சில நேரத்தில் இருக்கும், நம்ம அதெல்லாம் விளக்கணும். அதான் என்ன சொல்கிறாருன்னா, யோசுவா ஜனங்கள் நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள், அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் எரிச்சல் உள்ள தேவன், அவர் மீறுதல்களையும் உங்கள் பாவங்களையும் மன்னியார். நீங்கள் மீறிச்சுன்னா மன்னிக்க மாட்டார், அவர் பரிசுத்தம் உள்ளவர். ஆனால் புதிய ஏற்பாடில் ஆண்டவர் என்ன இயேசுவார் கிரேஸ், அவரே நம்மளை சொந்த குமாரனி பார்த்து தந்ததுனால அவர் எரிச்சல் அந்த கோபம்லாம் படுறதில்ல. சரிப்பா உங்கள் அப்படின்னு சொல்லிடணும் நம்ம. அது ஆண்டவருடைய சித்தம். அதான் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் எரிச்சல் உள்ள தேவன், உங்கள் மீதுகளையும் உங்கள் பாவங்களையும் மன்னியார். புதிய ஏற்பாடில் பாவங்களை மன்னிக்குன்னு சொன்னார். அவர் மன்னிப்பை நம்மளுக்கு சிலுவையிலே அருளி செய்தார். அதுதான் பெரிய சிலாக்கியம். பழைய ஏற்பாட்டில் ரத்தன சுருக்கமாக இது மறைஞ்சிருக்கு. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் அவரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்ப உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார். நீங்கள் அந்நிய தேவரை சேவிக்கக்கூடாது, திருப்பி உங்களை நிர்மூலமாக்குவார்னு சொல்கிறான். ஜனங்கள் யோசுவாவை நோக்கி அப்படி அல்ல, நாங்கள் கர்த்தரையே செவிப்போம் என்றார்கள். ஜனங்கள் யோசுவாவை நோக்கி அப்படி அல்ல, நாங்கள் கர்த்தரையே செவிப்போம், நானும் என் வீட்டார் வந்தால் கர்த்தரையே சேவிப்போம் யோசுவா சொன்னான். ஜனங்கள் யோசுவா நோக்கி அப்படி இல்லை, நாங்கள் கர்த்தரையே செவிப்போம் என்றார்கள். அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி கர்த்தரை செவிக்கும்படி உங்களை தெரிந்து கொள்வதற்கு நீங்களே அவருக்கு சாட்சிகள் என்றார். அதுக்கு அவர்கள் நாங்கள் சாட்சிகள் என்றார்கள். நாங்கள் தான் சாட்சி. கர்த்தரை சேவிக்கிறதுக்கு யார் சாட்சி? நம்ம மனம்தான் நம்மளுக்கு சாட்சி என்றார்கள். அப்பொழுது அவன் அப்படியானால் இப்பொழுது உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றி விட்டு உங்கள் இதயத்தை இஸ்ரவேல் தேவனை கர்த்தருக்கு முன்பாக திருப்புங்கள். எல்லாம் உங்கள்கிட்ட அசூசி இருந்துச்சுன்னா அது எல்லாமே தூரப்படுங்க. பொருளாசை மற்ற காரியங்கள் எல்லாமே தேவர்கள் சேவிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் அப்புறப்படுத்துங்கன்னு சொல்கிறார். தேவனாய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள். அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி நம்முடைய தேவனாய கர்த்தர் செய்து அவரை சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம் என்றார்கள். அப்படியோ யோசுவா நாளில் இருக்கிற சீலமி ஜனங்களுடனே உடம்பிடிப்பினி அவருக்கு அதை பிரமாணமும் நியாயமுமாக ஏற்படுத்தினாங்க. அதுக்கு ஒரு பிரமாணம்னு எழுதிட்டாங்க. கர்த்தரை சேவிக்கிறது ஒரு பிரமாணங்கிறத அந்த நியாயப்பிரமாணத்தோடு சேர்த்து எழுதிட்டான்னு சொல்கிறார். ஜனங்களோட உடன்படிக்கை பண்ணி அவளுக்கு அதை நியாய பிரமாணமும் நியாயமாக ஏற்படுத்தினான். இந்த வார்த்தைகளை யோசுவா தேவனுடைய நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதி ஒரு கல்லை எடுத்து அதை அங்கே கர்த்தருடைய பரிசுத்தலத்து அருகே இருந்த கர்வாலி மரத்தில் நாட்டி எல்லா ஜனங்களையும் நோக்கி இதோ இந்த கல் நமக்குள்ளே சாட்சியாக இருக்க கடவுது. கர்த்தர் நம்முடைய சொன்ன எல்லா வார்த்தைகளையும் இது கேட்டது. நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தர் புதமாய் போல் சொல்லாதபடிக்கு இது உங்களுக்கு சாட்சியாக இருக்க கடவுள். கல்லில் குழி வெட்டியாச்சு. எப்படி கர்த்தரையே செவிப்புங்கிறத
அப்படி வெட்டியாச்சு. ஏன்னா இந்த கல் தான் சாட்சி. கல்லில் வெட்டினது அழியாது ஒரு நாளுமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கார், நான் உளி வெட்டாய் வெட்ட நல்லா இருக்குன்னு யோபு சொன்ன மாதிரி மீட்பர் உயிரோடு இருக்கார், நான் இயேசுவான குறித்து அப்பமே சொல்கிறேன். இங்கே என்ன சொல்கிறேன்னா கல் வெட்டியாச்சு. அங்கே யோர்தானை கடந்து வரும்போது உள்ளே இருந்து 12 கொத்தத்துக்கும் 12 கல் வெளியே கொண்டு வந்தாச்சு. 12 கல் உள்ளே இருக்குது. இந்த கல்லில் வரைபடமாக வெட்டியாச்சு. அது எவ்வளோ காலனாலும் சேர்தான் அந்த கல் அப்படியே இருக்கும். மற்ற எல்லாமே ரெக்கார்டு எல்லாமே அழிஞ்சு போகும். கவர்மெண்ட் ரெக்கார்டு, எந்த ரெக்கார்டு, கம்ப்யூட்டர் ரெக்கார்டு எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நாளில் அழிஞ்சு அது பொட்டரிப்போ போயிடும். ஆனால் கல் எழுதுனா அது இருக்கும். இது கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு இதுன்னு எழுதுவாங்க. அதுக்கு உயிர் கிடையாது, இதுன்னு எழுதுவார். இது கேட்டது, நீங்கள் உங்கள் தேவனாக்கு விரோதமாய் பொய் சொல்லாதபடிக்கு இது உங்களுக்கு சாட்சியாக இருக்க. நீங்கள் பொய் சொல்ல முடியாது. கல்லில் வெட்டும் போது அழிக்க முடியுமா? அது சாட்சியாக இருக்கிறது. கல்வெட்டும்பாங்க, அது சாட்சி. அதனால் அந்த கல்வெட்டு வைக்கிறது சாட்சியாக இருக்க கடவுது என்று சொல்லி யோசுவா ஜனங்களை அவரை சுதந்திரத்துக்கு அனுப்பிட்டாங்க. எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவங்க ஜனத்தை என்ன செய்யனா அவங்கவுங்க இடத்துக்கு அனுப்பிட்டாங்க. அந்த 12 கோத்திரத்துக்கும் 12 ஜனங்களை அவங்க பிரித்து கொடுத்த இடத்துக்கு அது எல்லாமே ஆண்ட கர்த்தரை சேவிக்குன்னு சொல்லிட்டு அவன் யோசுவா எல்லாத்தையும் அனுப்பிட்டான். யோசுவா ஜனங்களை அவரை சுதந்திரத்துக்கு அனுப்பிவிட்டான். இந்த காரியத்தை நடந்த பின்பு நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 வயதுலனாய் மரணம் அடைந்தான். 110 வயசில் அவன் மரணம் அடைந்த ஆத்மா அவனை விட்டு போயிட்டு, அதாவது உயிர் அவனை விட்டு போயிட்டு, பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே அவன் போயிட்டான். அதுக்கு முன்னால் 24 அதிகாரத்தில் இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு கர்த்தரை சேவிக்கிறது சொல்லி எல்லாத்தையும் சொல்லி அந்த கல்லை வரைபடமாக வரைஞ்சி அவன் சொல்லிட்டு என்ன செய்யணும், அவன் இறந்துட்டான். இவனுக்கு 110 வயசு, மோசேக்கு 120 வயசு. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினான். யோசுவா அவங்கள நதிக்கு அப்புறம் அவங்கள வழி நடத்தி அந்த தேசங்களை எல்லாம் பங்கிட்டு கொடுத்தான். அப்போ யோசுவாவும் முக்கியமானதான். அதுக்கு பிறகு அவனுடைய சந்ததி வரலை, அந்த மோசேனுடைய இதுவும் வரலை. அதுக்கு பிறகு ராஜாக்கள் வராங்க, எல்லாரும் வராங்க. தாவீது ராஜா, அந்த ராஜாக்கள் கோத்திரங்களை கடைசியில் தான் நம்ம யார் வரா, நமது ஆண்டவராகிய இயேசு ரட்சகர். அவரே மனுஷனோட வாசம் பண்ணுவதற்காக, எல்லாருடைய இருதயத்திலும் வாசம் பண்ணுவதற்காக, அவரே மாம்சத்தை உடையவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுவதற்காக அவர் என்ன செய்வார்னா நமக்குள்ளே வந்துட்டார். அதான் இதில் அர்த்தம். இதில் பார்க்கணும், அவனை எப்ரோனின் மலை தேசத்தில் உள்ள காயாசு வடக்கே இருக்கிற திம்னாத் சோரா என்னும் அவனுடைய சுதந்திரத்தை எல்லைக்குள்ளே அடக்கம் பண்ணினார்கள். அவனுடைய எல்லை யோசுவாவுக்கு எல்கை கொடுத்துருந்தாங்களா, கயாஸ் மலைக்கு இருக்கிற அந்த இடத்துல அடக்கம் பண்ணார்கள். யோசுவா இருந்த சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேல் செய்த அவருடைய கீழ் யாவையும் அறிந்து யோசுவாவுக்கு முன்னும் வெகு நாள் உயிரோடு இருந்த மூப்புடைய சகல நாட்களும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை செய்தார். அவனை பண்ண யோசுவாவுக்கு பிறகு இஸ்ரவேல் புத்திரர்கள் அநேக நாள் கர்த்தரை சேவித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தில் இருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை அது சீகேமில் யாக்கோபு சீகேமின் தகப்பனாகிய எமோரியின் புத்திரன் கையில் இருந்த 100 வெள்ளிக்காசுக்கு கொண்ட நிலத்திலே பங்கிலே அடக்கம் பண்ணினார்கள். அந்த நிலம் யோசேப்பின் புத்திரருக்கு சுதந்திரமாயிடுச்சு. இதில் ஒன்று முக்கியமானது இருக்குது. அந்த ஜனங்களை வழி நடத்தும் போது என்ன சொன்னால், அங்கே காணாத இந்த எகிப்தில் யோசேப்பு என்னுடைய எலும்புகளை எங்கே பிரிச்சுறாங்க, எங்களுடைய எலும்புகளை கொண்டு கானான் தேசத்தில் எனக்கு குறிக்கப்பட்ட நிலத்தில் அவங்க அடக்கம் பண்ணுங்க, நான் உயிர்த்தெழுதலில் நான் அங்கே பங்கு பெறுவேனுங்கிற நம்பிக்கையில் தான் அவனை எலும்புகளை குறித்து அவன் சொன்னான். அப்போ அவங்க எலும்புகளையும் கொண்டு அவங்களுடைய செய்து முடித்ததை அதை கடைசி இதை எழுதி முடிக்கிறார். சீகேமின் தகப்பனாகிய எமோரியினுடைய புத்திரின் கையில் 100 வெள்ளிக்காசுக்கு கொண்ட நிலத்தில் பங்கிலே அடக்கம் பண்ணினார்கள். அந்த நிலம் யோசேப்பின் புத்திரருக்கு சுதந்திரமாயிற்று. ஆரோனின் குமாரனாகிய எலியேசர் மரணமடைந்தான். பார்த்தீங்களா, ஆரோனின் குமாரன் எலியேசர். அவனும் யுத்தத்துக்கு முன்னால் நடத்தி போவான். அவனுக்கு எக்காலம் ஊதும்போது எல்லாமே அவனுடைய பிள்ளைகள், 2வது ஜென்ரேஷன். அவனும் மரணம் அடைஞ்சான். அவன் குமாரனாகிய பினேகாசு எப்ராஹிம் மலை தேசத்திலே கொடுக்கப்பட்ட மேட்டிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். அவனே அங்கே அடக்கம் பண்ணியாச்சு. இதோட இந்த அதிகாரம் முடிஞ்சிட்டு யோசுவா 24 அதிகாரம் உண்டு வேதத்தில். அந்த யோசுவா எப்படிலாம் நடந்தாருங்கிறத நம்ம எப்படி இந்த தேசங்கள்லாம் பிடிச்சாந்து யோசுவாவின் புத்தகத்தில் நம்ம அறிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டோம். இது ஆண்டவர் சொன்னது இதோட முடிஞ்சது. இனிமே வரும்னு பார்க்கும்போது ராஜாக்கள் இருப்பாங்க. இனிமே என்னென்னா நியாயாதிபதிகள். அப்படி நியாயாதிபதியின் காலம், அதுக்கு பிறகுதான் ராஜாக்களின் காலம் வருது.
நம்ம எல்லாமே அடுத்தால என்ன சொன்னால் நியாயாதிபதிகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். நியாயாதிபதிகள் 21 அதிகாரம் இருக்குது. அதை நம்ம 21 பிரசங்கத்தில் பார்த்து முடிப்போம். இது நம்ம லகுவாய் அறிந்து கொண்டோம். வேதத்தை நம்ம வாசித்து அதனுடைய தியானத்தை நம்ம என்ன சொன்னால் லகுவாய் அறிந்து கொண்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்காண்டாம். ரொம்ப எளிமையிலும் எளிமையானது வேதம். நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். ஆனாலும் வேதத்தினுடைய எல்லா சாரம்சம் நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் இது இங்கே இப்படி சொல்லியிருக்குது, சரியாக இருக்குது நம்ம அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொன்னால் அந்த பாடத்தை நம்ம அந்த இதை என்னன்னா நம்ம புரிஞ்சுக்கலாம். நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டால் யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய். நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார், மாபெரும் அடையாளங்கள் செய்திட்ட கர்த்தரை சேவிப்பாயா. மாபெரும் அடையாளங்கள் செய்திட்ட கர்த்தரை சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே, கர்த்தர் தந்த ஆசீர்யாவும் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார், கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. கீழ்ப்படிந்து அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. ஜெபம். நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆதியும் அந்தமானவரே மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துறேங்க தாவே. மனுஷனை ஆண்டவரே நம்முடைய இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமி எங்கும் குடியிருக்க செய்து அவங்களுடைய இடத்தை எல்லாம் ஸ்தாபித்து வழி நடத்திய பராபரனே பரப்பொருளே நமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை கொடுத்தீர் ஆண்டவரே, நீரே அவங்களை தூக்கி சுமந்தீர் ஆண்டவரே. அதை நாங்கள் வேதத்திலே அறிகிறோம்ப்பா. சோத்திரம் சோத்திரம் ஐயா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழி நடத்தி தூக்கி சுமந்து காத்துக்கொள்ள வேண்டுமா செபிக்கிறேன் கர்த்தாவே. தகப்பனே நமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரே உம்மை கர்த்தரை தெய்வமாய் கொண்டு அவர் மேலே நம்பிக்கை இருந்தால் கர்த்தாவே நீரே எல்லாவற்றையும் வாக்கி செய்திருப்பா. நாங்கள் இந்த உலக வாழ்க்கையில் ஆண்டவரே இயேசுவாகிய உம்மை நாங்கள் தேவனாய் கொண்டு வணங்குகிறோம்ப்பா, போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீரே நித்திய தேவன், சதாகாலம் வாழுகிறவர். நீர் பரிசுத்தர் 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 பரிசுத்தரப்பா. உண்மை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்கிறோம். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. ரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திக்கிறீங்க. நாளுக்கு நாள் உங்களுடைய அன்பிலே வளர எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வேண்டிய பலத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா. உலக வாழ்க்கை ஆண்டவரே சீக்கிரமாய் கடந்து போகும். நாங்கள் அதை நம்பி இருக்காதபடி உம்மை நம்பி இருக்கிற உம்மை முழு மனதோடே நாங்கள் உம்மை பற்றி கொள்ள எங்களுக்கு பலனை தாங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. வாழ்க்கையில் சந்தோஷமும் ஆத்மாவிலே மகிழ்ச்சியும் தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.